ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? குழந்தைங்க 2 பேருமே கண்மணி கூட போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்மணியும் சரின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதான் சக்குன்னு குழந்தைங்க இல்லாமல் நாங்கள் மட்டும் என்ன தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம், நாங்களும் குழந்தைங்க கூடவே வரோம், இல்லைனாக்கா அதுங்க தூங்குச்சிங்களா சாப்பிட்டுச்சிங்களான்னு சொல்லிட்டு அதுங்களே தான் நினச்சிட்டு இருப்போம், உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி இவங்களும் கூடவே போனாதான் இவங்களோட தலை தீபாவளி கெடுக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச இவங்க ஐயோ இவளுங்க போகிறாங்களா, இல்லை இவ்வளோ கூட்டமாக போனால் சரி வராது, பாவம் கண்மணி எப்படி கண்மணி சமாளிப்பான்னு சொல்லிட்டு கண்மணி இல்லை அத்தை பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் வரட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவா. அன்பு சொல்லுவா அவங்க அண்ணன் கெஸ்ட் ஹவுஸ் தான் புக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. வெண்ணிலாவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அவங்க மாமியாருக்கு எல்லாருமே கிளம்பி போகிறாங்களோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே எல்லாருமே கிளம்பி போவாங்க. போனால் கெஸ்ட் ஹவுஸ் பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். வெளியிலேயே வேலைக்காரங்க இருந்து வெல்கம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் பசங்க 2 பேருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிரும். சூப்பராக இருக்குடா கெஸ்ட் ஹவுஸு பெருசாக இருக்குடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இது பண்ணுவாங்க. இங்கே இவங்கள பார்த்தோன்னே பரவாயில்ல கெஸ்ட் ஹவுஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. வேலைக்காரங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா ஏதாவது கொண்டு வருவா சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க பட்டாசுலாம் நேற்று தான் கொண்டு இப்போதாம்மா இறக்கி வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் போயிட்டு பட்டாசு பார்க்க போவாங்க. இங்கே வெண்ணிலா யோசிச்சுட்டு எங்கே உங்கள் அண்ணனை காண கண்மணி எங்கே போனார் அவருன்னு சொல்லிட்டு ஒன்று இவங்க 2 பேரும் ஆரம்பிப்பாங்க. ஆமாம் தட்டு வரிசையிலலாம் எக்ஸ்ட்ராவாக 8 தட்டு வரிசை வச்சு அசுத்தினார், அவ்வளோ அசுத்தினவர், இங்கே வரும்போது பயங்கரமாக வெல்கம் பண்ணுவார், பார்த்தாக்கா புஷ்ஷன் ஆயிடுச்சு எங்கே அவருன்னு சொல்லிட்டு. அம்மா அவங்க வீட்லேயும் தீபாவளி இல்லைம்மா, அங்கே அவங்க கொண்டாடணும்ல, அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்கம்மா, அதான் அவன் வரலை, அங்கே அவனும் வேலையாக இருப்பான்லன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிப்பாங்க. வெண்ணிலா இருந்தாலும் விட மாட்டா. கண்மணி எதுக்கும் நீ இப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல, இப்போ ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக வருவார் சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளிச்சிருவாங்க. இல்லை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் எல்லோரும் போய் அவங்கவுங்க ரூமில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்புறம் வேலைக்காரங்க சொல்லுவாங்க இன்றைக்கி நைட்டு ட்ராமா இருக்குமா, வள்ளி தேவான ட்ராமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே பசங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்மணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். வள்ளி முருகர் மேலே இருந்த லவ்வில் அவருக்காக அவருக்காக வேண்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பசங்க ஓ வள்ளி முருகர் லவ் ஸ்டோரியா, சூப்பர் நாங்களும் பார்க்க வரோம்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாரும் கிளம்பி போவாங்க. போனோடனே சொல்லுவாங்க இல்லைம்மா இன்னைக்கு ட்ராமாலாம் இல்லை கேன்சல் ஆயிடுச்சு, நடிக்கிறவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே அப்செட் ஆகிடும். எதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே டேரக்டர்கிட்டே போயிட்டு கேட்கும்போது அவருக்கு என்ன இதுவாகும், நீங்கள் 2 பேரும் கரெக்டாக இந்த கேரக்டருக்கு சூட் ஆவீங்க, நீங்களே நடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக இதுவாகும், உங்களோட காதலும் அதிகமாகும், நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, உங்களுக்கும் லவ் இதுவாகும்னோடனே அன்பு சரி ஓகே இதுவும் ஒரு நல்ல சான்ஸ் தான் நம்ம கண்மணி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவான். கண்மணியும் ஓகே சொல்கிறாங்க. கூட பசங்களும் எங்களுக்கும் நடிக்க ஆசையாக இருக்குது, நாங்கள்லாம் ஸ்கூல் காம்படிஷன்லலாம் சூப்பராக நடிப்போம்னு சொல்லி அவங்களும் அவங்கள இன்ட்ரெஸ்ட் சரி ஓகே யார் யாருக்கெல்லாம் நடிக்க ஆசையாக இருக்கோ எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கண்மணி ஓப்பன் பண்ண உடனே கண்மணி இது பண்ண உடனே எல்லாரும் ஆடியன்ஸ் பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க. வள்ளி கேரக்டருக்கு அப்படியே சூட் ஆகிறம்மா நீன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் பண்ண உடனே இவங்களுக்கு பயங்கரமாக காண்டாகும். இரு அவள் பேச ஆரம்பித்த உடனே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக மாறும், அவள் கண்டிப்பாக சொதப்பானோடனே வெண்ணிலா நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், இல்லை எனக்கும் செம்ம காண்டாகுதுன்னுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஓன் டைலாக் பேசுவாங்க. டேரக்டருக்கே கன்ஃபியூஸ் ஆகும், என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, சரி ஏதோ ஒன்று ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம், ஏதாவது பேசிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறமேட்டா இவளை வள்ளியாவும் அன்பு முருகராவும் காட்டுவாங்க. அன்பும் இதுதான் சொல்லிட்டு அவனோட ஓன் டைலாக் பேசுவான். இது 2மே ரொம்ப ரொமான்டிக்காக போகும். ஆடியன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து கீழே வெண்ணிலா பயங்கரமாக காண்டாகுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடும். நாளைக்கு எபிசோடில் அன்பு கண்மணிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ப்ரப்போஸ் பண்ணி நான் தாலி கட்ட போகிறேன்னு சொல்லி தாலியும் கட்டிடுவான்.